Good morning, everyone. UGTRB ரியல் அனாலிசிஸ் யூனிட் நம்பர் 6 ஒரு கிளாஸ் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு செகண்ட் கிளாஸு. பட் ஃபஸ்ட்டு கிளாஸோட ரிவிஷன் பார்த்துட்டு செகண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ப்ரூஃப் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஒரு 5 ப்ரூஃபில் ஒரு ப்ரூஃப் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அடுத்த செட்னா என்ன? எம்டி செட்டு, சப்செட்டு, ஈக்குவாலிட்டி செட்டு, யூனியன், இன்டர்செக்ஷனு, அதுக்கு எக்ஸாம்பிள் டிஸ்ஜாயிண்ட் செட்டு, நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் கலெக்ட் பண்ணி எழுதணும். பவர் செட்னா எழுதணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா எழுதணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஃபார்முலாஸ் வரைக்கும் முடிச்சிருப்போம். A+B அது வரைக்கும் முடிச்சிருப்போம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ரைட். ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள். எனி வெர்டிகல் லைன் எக்ஸாக்ட்லி டச்சஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட். இவ்வளோதாங்க கான்செப்ட். அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். இப்போ 2 மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம். கொடுத்த டெஃபனிஷனை யூஸ் பண்ணி. செகண்ட் ஒன்று டயக்ராம். சரிங்களா? 2ல் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணலாம். எனி ஒன் மெத்தட். நான் மேக்ஸிமம் 2 மெத்தடுமே சால்வ் பண்ணுவேன். எது உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் அது ஒன் ஆன் டூ, பைஜெக்டிவ், இன்ஜெக்டிவ், அப்படி சர்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன்னாவே நம்மளுக்கு 2 விஷயம் வேணும். டொமைன் வேணும், கோடொமைன் வேணும். 2 விஷயம் வேணும். டொமைன், கோடொமைன். எப்பயுமே டெஃபனிஷனாக பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகத்தான் செய்யும். லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் ஆகும். பட் டயக்ராமாக பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு x², y², x+y இது மாதிரி எது கொடுத்தாலும் சரி, டயக்ராமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். எஃப் சச் தட் x2y. எக்ஸுன்றது டொமைன், ஒய்ன்றது கோடொமைன். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்புட்டு கொடுத்தா அது பேர் டொமைன். ஆன்சர் கிடைக்குது பார்த்தீங்களா? அது அவுட்புட்டு, அது கோடொமைன். அவ்வளோதான். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். அப்போ டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். அதாவது எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஃபார் ஆல் எக்ஸ்னா எக்ஸில் இந்த டொமைனில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் தென் தேர் எக்ஸிஸ்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஒய் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். சரிங்களா? எக்ஸ் வெளியே எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ஒய். சரிங்களா? ரைட்டு. இப்போ பாருங்கள். ஒன் டூ த்ரீ ஏபிசி. சரிங்களா? இப்போ இது ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். நான் டயக்ராம் எப்படி மேப் பண்ணுறேன்னா 1 to A, 2 to C, 3 to A. எனக்கு இங்கே டொமைனில் இருக்க இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். இது டொமைன். இது எக்ஸு, இது ஒய். சரிங்களா? எஃப் சச் தட் எக்ஸ் டு ஒய். இந்த எக்ஸு கேபிட்டல் எக்ஸ், அதாவது டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஒய்யில் மேப் ஆகிருக்கணும். சரிங்களா? 1 to A மேப் ஆகிருக்கு, 2 to C மேப் ஆகிருக்கு, 3 to A மேப் ஆகிருக்கு. இது ஒன் ஆன் டூ கண்டிஷனில் ஃபங்க்ஷன். அவசரப்படாமல் கேளுங்க. ஃபங்க்ஷன்னா டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் கோடொமைனில் மேட்ச் ஆகிருக்கணும். சரிங்களா? 1 to A, 2 to C, 3 to A. இதை என்ன சொல்லிடலாம்னா ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்க. 1 ஏயோட மேப் ஆயிருக்கு, 2 சியோட மேப் ஆயிருக்கு, 3 ஏயோட மேப் ஆயிருக்கு. இது ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். சரிங்களா? 1 ஏ மேப் ஆயிருக்கு, அதாவது 1, ஏ.
2 வந்து சியோட மேப் ஆயிருக்கு. 3 வந்து ஏயோட மேப் ஆயிருக்கு. சரி ரைட். நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஒன். இது நான் இப்படி எடுக்கிறேன். ஏபிசி 1 2 3. சரிங்களா? இது ஏ டு பின்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஃப்ரம் ஏ டு பி. இங்கே ஏ வந்து 1ஓட மேப் ஆயிருக்கு. சரிங்களா? ஏ வந்து 3யோட மேப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பி வந்து 2ஓட மேப் ஆயிருக்கு. சி வந்து 2ஓட மேப் ஆயிருக்கு. இது ஃபங்க்ஷனா இல்லையா? நாட் அ ஃபங்க்ஷன். ரீசன் கண்டிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க. நாட் அ ஃபங்க்ஷன். ரீசன் ஏ வந்து 2 இதுல மேப் ஆயிருக்குங்க சார். 2 கோடமைன் இருக்கு. கரெக்ட். அதாவது இங்க 1ன்றது ஏயோட தான் மேப் ஆயிருக்கு. 2ன்றது சியோட மேப் ஆயிருக்கு. அதாவது இமேஜ் ப்ரீ இமேஜ்னு வச்சுக்கிங்க. சரிங்களா? ஒரு இமேஜ்னா ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கணும். இங்க பாருங்க ஏ வந்து 1க்கு மேப் ஆயிருக்கு, 3க்கு மேப் ஆயிருக்கு. அதனால நாட் அ ஃபங்க்ஷன். சூப்பர். சரி. இதுல டொமைன் ரேஞ்ச் அதை முதல் தெரிஞ்சுக்கிங்க. ரேஞ்சுனா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ரேஞ்சு பின்னாடி வரும். இருந்தாலும் நான் அட்வான்ஸாக சொல்லிடுறேன். ரேஞ்சுனா என்னன்னா நம்ம கோடொமைன் இல்லை டொமைன் எதில் மேப் ஆயிருக்கோ அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எழுதுறது. இப்போ ஏபிசின்றது கோடொமைன். பட் ரேஞ்சுனா இந்த ஃபர்ஸ்ட் செம்ம பொறுத்தளவில் ஏயும் சி இந்த ரேஞ்சு எதுக்கு மேப் ஆயிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்சு. இப்போ பி வந்து இருக்கு, அந்த எலமெண்டாக இருக்கு கோடொமைனில், பட் மேப் ஆகலை. சரிங்களா? இதில் செகண்ட் ஒன்ல ரேஞ்சு. இப்போ ரேஞ்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 1 2 3 மூணுமே வந்து மேப் ஆயிருக்கு. சரிங்களா? அதனால 1 2 3 தான் எடுக்கணும். அப்போ கிவன் கோடமைனில் இருக்க எல்லாமே ரேஞ்ச் ஆகாது. சரிங்களா? பட் ரேஞ்சுனா என்ன, மேப் ஆயிருக்க எலமெண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதுறது ரேஞ்ச். அது அடுத்த கான்செப்டில் வரும். நான் இங்கேயே சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் இங்கே ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2 3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஆர் டு ஆர்னா ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். சரிங்களா? இன்புட் ரியல் நம்பர், அவுட்புட் ரியல் நம்பர். இல்லை டொமைன் ரியல் நம்பர், கோடொமைன் ரியல் நம்பர். இப்போ கொஸ்டின் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2024. சரிங்களா? இப்போ இதோட ரேஞ்சு என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் 2024. முதல்ல இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிங்க. ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் 1 2 3 4 5 இப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே ரியல் நம்பர்னால மைனஸ் வேல்யூயும் போகும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் ரியல் நம்பர் தான். அதாவது -2 -1 0 1 2 3 2024. இதுக்கு என்ன மீனிங்னா நான் இங்கே இருந்து ஒரு வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இது ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பர். எஃப் ஆஃப் -1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன எடுத்துக்க வச்சுக்கிறாங்க? 2024. எஃப் ஆஃப் 2 2024. எஃப் ஆஃப் 3 2024. சரிங்களா? அப்போ இங்கே எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி 2024 2024 2024. சரிங்களா? அப்போ இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? இந்த சம்மில் ரேஞ்ச் என்ன? 2024. ம் எதோட மேப் ஆயிருக்கு? இங்கே ரியல் நம்பர்னா எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி ரேஷனல் இரேஷனல் எல்லாமே இருக்குது. பட் எது மேப் ஆயிருக்குன்னா 2024 மட்டும்தான் மேப் ஆயிருக்கு. இது நான் ஃபங்க்ஷனாக ஒன்று ஒன்று ஆன் டு ஆன் கேட்கல. கேட்ட கொஸ்டின் ரேஞ்சு ஆன்சர் சொல்லிட்டீங்க 2024. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதோட ரேஞ்ச் என்ன? முதல் இது என்ன ஃபங்க்ஷன், இதோட ரேஞ்ச் என்ன? என்ன ஃபங்க்ஷன், அதை ஆன்சரை வச்சு என்ன ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ரேஞ்ச் ரெண்டையுமே கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸ் எஃப் ஆஃப் 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 கூடயே மேப் ஆகும். 2னா 2ஓட மேப் ஆயிரும். 3னா 3ஓட மேப் ஆயிரும். சரிங்களா? இதே இது எஃப் ஆஃப் 0னா 0. எஃப் ஆஃப் -1னா -1. அவள் நமக்கு டயக்ராம் எப்படி வரும்னா -1 0 1 2 3. இங்கே என்ன இருக்குது? அதே தான் இருக்குது. -1 0 1 2 3. அப்போ இங்கே -1னா -1ஓட தான் மேப் ஆகும். 0னா 0ஓட மேப் ஆகுது. ஏன்னா அதான ஃபங்க்ஷன். எக்ஸ் என்னவோ அதை தான் எக்ஸ்னு எழுதிச்சிடும். என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோமோ அதே எஃப் ஆஃப் எக்ஸ். 1னா 1 2னா 2 3னா 3. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன? ரேஞ்ச் என்ன?
சார் இது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், 1 to 1 அண்ட் ஆன் டூ. நான் ஒன் ஒன் ஆன் டூ கேட்கல, ஃபங்க்ஷன்னா அந்த ஏரியாக்குள்ளே போகல, ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறேன். ஒன் ஒன் ஆன் டூக்குள்ளே இன்னும் போகலாம். ஃபங்க்ஷன் தாங்க சார். எது எது? ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். கரெக்ட். சத்யாசங்கரும் கரெக்டாக சொன்னாங்க. இது பேர் ஐடென்டி ஃபங்க்ஷன். -1 to -1, 0 0, 1 1, 2 2னா இது வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன். சரிங்களா? ஐடென்டி ஃபங்க்ஷன் ரேஞ்ச் என்ன வரும்? -1 0 1 2 3. அது மட்டும்தான் வருமா? எல்லாமே வரும் சார். வெரி குட். அதாவது நான் இது எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு 5 நம்பர் கொடுத்தேன். சரிங்களா? அப்போ எனக்கு இதுக்கு ரேஞ்ச் என்ன வரும் அப்படின்னா -∞ to +∞ ஆர் ரியல் நம்பர். சரிங்களா? இது இந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்லணுன்றக்காண்டி நான் 5 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். சரிங்களா? ஃபைனலாக ஏன்னா இந்த ஜென்ரல் ஃபார்மை வச்சு நம்ம வந்து எப்பயுமே கன்க்ளூஷன் சொல்லணும். இதை வச்சு நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஐடென்டி ஃபங்க்ஷனை செக் பண்ணிட்டேன். அடுத்து ரேஞ்சுனா அப்போ இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ, இப்போ எஃப் ஆஃப் ரூட்டுன்னு கொடுத்தா ரூட்டு தான் வரப்போகுது. அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் தவிர இந்த கான்செப்ட் நேச்சர் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், இர்ரேஷனல், ரேஷனல் எது கொடுத்தாலும் நமக்கு அதான் வரப்போகுது. அப்போ இது பேர் ஐடென்டி ஃபங்க்ஷன். ரேஞ்ச் என்னன்னா ரியல் நம்பர். ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நம்மளுக்கு அந்த ரேஞ்சு தெரியணும். அவுட்புட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம டயக்ராம் போடும்போது ஆன்சர் சொல்ல முடியும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. செகண்ட் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x². இதோட ரேஞ்ச் மட்டும் கேட்குறாங்க. ஃபைண்ட் ரேஞ்ச். சரிங்களா? இதுக்கு எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் ரியல் நம்பர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது டொமைனும் வந்து ரியல் நம்பர், கோடொமைனும் ரியல் நம்பர். சும்மா ஒரு 2 4 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? இதோட ரேஞ்ச் சொல்லுங்க. 0 1 0 4 2 4 0 1 4. 1 4 -2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 தானே? மைனஸ் ஒன்னாலும் ஒன்று. மைனஸ் ஒன்னாலும் 1. சரிங்களா? இப்போ நம்ம ஒன் ஃபங்க்ஷனான்னு கேட்கல, ஒன் ஒன் ஆன் டூ ஆனால் இன்னும் போகலை, ரேஞ்ச் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு ரேஞ்ச் என்ன வரும்? இதுக்கு ரேஞ்ச் என்ன வரும்? 1 4. அதாவது இங்கே பாருங்க, நெகட்டிவ் வேல்யூ எதுவுமே வராது. எது ஆன்சரில்? ரேஞ்சுன்றது ஆன்சர் தான் ரேஞ்சு. கோடொமைனில் எதெல்லாம் மேப் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்சு. அப்போ எப்பயுமே ரியல் நம்பரில் என்ன நெகட்டிவ் வேல்யூ எடுத்து ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவ் வேல்யூ 0லேருந்து +∞ வரைக்கும் வரும். சரிங்களா? அப்போ நெகட்டிவ் வேல்யூ வராது. அப்போ இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? ஹோல் நம்பரா இருக்கும் சார். ஹோல் நம்பர். சூப்பர். ஹோல் நம்பர் சொல்லலாம், இல்லை 0 to ∞. கரெக்டா? அது சூப்பர். ஹோல் நம்பர் சொல்லலாம், இல்லை இந்த மாதிரி இன்டர்வல் சொல்லலாமா? சரிங்களா? வேற எப்படி சொல்லலாம்? இப்போ ரியல் நம்பர், பாசிட்டிவ் ரியல் நம்பர், அதில் ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு எடுத்துட்டேன். ரியல் நம்பர்னா எல்லாமே சேர்ந்தது. பாசிட்டிவ் ரியல் நம்பர்னா 1 2 3 4 5 தான். சரிங்களா? 0 அதில் வருமா பாசிட்டிவ் ரியல் நம்பரில்? வரும் சார். ஏங்க வராது ஆல்ரெடி சார், வராது சொல்லியிருக்கேன், சார். 0க்கு ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இங்கே கேட்குறேன், கரெக்டாக தப்பாக சொல்கிறீங்க. 0க்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ சொல்லக்கூடாது. சரிங்களா? அது அவன் ரூலே சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நானும் சொன்னையாகவும் இருக்குது. அதனால் பாசிட்டிவ் ரியல் நம்பரோட 0வை சேர்த்துக்கிறேன். சரிங்களா? பாசிட்டிவ் ரியல் நம்பர்னா 1 2 3 4 5 தான். 0 வராது, அதனால் யூனியன் போட்டு 0. அப்போ நான் எப்படி சொல்லலாம்? ஓப்பன் க்ளோஸ்டு 0, ∞ சொல்லலாம், ஹோல் நம்பர் சொல்லலாம், இல்லை ஆர் ப்ளஸ் யூனியன் 0. அப்போ ஆப்ஷன் எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கன்க்ளூஷன் சொல்லணும். நீங்கள் ஒரே மாதிரி யோசிக்கக்கூடாது, வேறு எப்படிலாம் வரும். ஆப்ஷன் 4 ஆப்ஷனை வச்சு நம்ம யோசிக்கணும், இது கரெக்டாக இது கரெக்டாக. இது பாருங்கள், இதுக்கே நான் 3 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அப்போ இந்த இன்டர்வல் வரலாம், இந்த இன்டர்வல் சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். ரைட்டு. நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்மளுக்கு ரேஞ்சுனா என்ன டெஃபனிஷன் சொல்லிடுவோம். இப்போ தான் டெஃபனிஷன் ரேஞ்சுக்கு சொல்ல போகிறேன்.
இப்போ எக்ஸாம்பிள் பார்த்து இப்போ ரேஞ்சுக்கு வரேன், டெஃபனிஷன் வரேன். எஃப் ஃப்ரம் எஃப் சச் இல்லை எஃப் ஈக்குவல் டு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் சச் தட் தென் there exists எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இங்கே ஒய் பிலாங்ஸ் டு ஒய்னா என்ன? ஒய்னாவே கோடமைன், சரிங்களா? ஒய்னாவே கோடமைன், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தென் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸு சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, ஒய்க்கு எங்கெல்லாம் ஈக்குவல் ஆகுதோ ஒய்யை ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணி எழுத போகிறத ரேஞ்ச். ஒய்யை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எழுத போகிறத என்னுடைய ரேஞ்சு. அது எங்கே இருக்குன்னா ஒய் பிலாங்ஸ் டு ஒய்னா அது கோடமைனில் இருக்குது. ரைட், இதுதான் டெஃபனிஷன், சரிங்களா? இப்போ இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது, பட் மேலே உள்ள கான்செப்ட் வச்சு நான் ரேஞ்சை புரிய வச்சுட்டேன். அதுல எதுவும் டவுட் இருக்கா? நோ டெஃபனிஷன் சார். இது, சரிங்களா? இப்போ நம்மகிட்ட கொடுத்து கிவன் கொடுத்தா டயக்ராம் போட்டுருவோம், சரிங்களா? சரி, வேற எப்படி செய்யலாம்னா, இப்போ நான் எழுதுனது ஃபுல்லாகவே டயக்ராம் போட்டுதேன், இங்கே ஃபுல்லாக டயக்ராம் தான் போட்டிருக்கேன், சரிங்களா? டயக்ராம் போட்டு தான் செஞ்சுருக்கேன், அதுதான் ஈஸி, சரிங்களா? ரைட், இதை பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒரு ஆர்டர் பேர் எடுக்கிறேன், அதை ஆர் ஸ்கொயரில் எடுக்கிறேன், சரிங்களா? என்ன கண்டிஷன்னா சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, சரிங்களா? இதை வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு ரேஞ்சை மறந்துடுங்க, ஃபங்க்ஷன் ஆர் நாட், சரிங்களா? ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன்னா நான் சிம்பிளாக என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு டெஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். நம்ம 11th புக்கில் இருக்குது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு. இந்த 2 டெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிடலாம். ஃபங்க்ஷன் 1 அண்ட் 2 இந்த 2 விஷயத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு, சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷனை நான் எதை யூஸ் பண்ணணும்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு யூஸ் பண்ணி நான் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிடலாம். அது என்னன்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும், ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுச்சுன்னா அது ஃபங்க்ஷன், மோர் தென் ஒன் பாயிண்ட்ல டச் பண்ணுச்சுன்னா அது நாட் அ ஃபங்க்ஷன், அவ்வளோதான் கிவன். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம், என்ன டயக்ராம் வரையலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எதோட ஜென்ரல் ஃபார்ம் இது? எதோட ஜென்ரல் ஃபார்முங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எனி ஐடியா? சர்க்கிளோடதுங்க சார். சூப்பர். சர்க்கிள் சென்டர் ஹச் கமா கே வந்து 0வா இருக்கும்போது, சென்டர் 0வா இருக்கும்போது, ரேடியஸ் வந்து 1ஆ இருக்கும்போது, அதோட ஜென்ரல் ஃபார்முலா சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ ரேடியஸ் 1, ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இங்கே ஆர் வந்து 1, அப்போ 1 ரேடியஸ் உள்ள சர்க்கிள், சரிங்களா? இதுதான் வந்து நம்ம சர்க்கிள் ஈக்குவேஷன். ரேடியஸ் 1க்குரியது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஃபங்க்ஷனாக நம்ம என்ன செக் பண்ணணும்? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபங்க்ஷன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு, வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுறேன் நான், சரிங்களா? எங்கே வேணாலும் போடுறேன், எனக்கு ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணணும். இங்கே எத்தனை பாயிண்டில் டச் பண்ணுது? 4 பாயிண்ட்ல டச் ஆயிருக்குங்க சார் நம்ம டிரா பண்ண வெர்டிக்கல் லைன். ஆஹா, நீங்கள் எதை மட்டும் சொல்லணும்னா எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் விட்டணும். சர்க்கிள் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதில் எங்கே எத்தனை தடவை டச் பண்ணியிருக்கு? இந்த ஒரு லைனை மட்டும் 2 points, எடுத்துக்கிங்க, sir. 2 லைனுமே 2 point. கன்சிடர் பண்ணுறீங்க. ஒரு 2 பாயிண்ட்டுங்க சார். ஒரே ஒரு நான் சும்மா எங்கனாலும் லைன் போடலாம்னு சொன்னேன், அதுக்கேற்ற போட்டு நீங்கள் 4ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுது, இங்கே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுது. என்னுடைய சர்க்கிளில் என்னுடைய வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எத்தனை தடவை டச் பண்ணுதுன்னா மோர் தென் 1 பாயிண்ட். எனக்கு 1 பாயிண்ட்ல டச் பண்ணால் அது ஃபங்க்ஷன். இங்கே மோர் தென் 1 பாயிண்ட்ல டச் பண்ணுறதுனால நாட் அ ஃபங்க்ஷன். டெஃபனிஷன் படி போய் ரியல் டு ரியல் கொடுத்து அதில் நம்ம டொமைன் கோடொமைன் கண்டுபிடிச்சு அதில் நம்ம கன்க்ளூஷன் வர்றதுக்கு
ஜஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன டயக்ராம் ஒன்றும் இல்லை, பேரபோலா இருக்கும், ஹைப்பர்போலா இருக்கும், எலிப்ஸ் இருக்கும், சர்க்கிள் இருக்கும், வேற எதுவுமே வராது. சரிங்களா? டயக்ராம் வரும்போது ஓப்பன் அப்வர்டு, ஓப்பன் டவுன்வர்டு, அதாவது பேரபோலாவில் 4 கான்செப்ட் இருக்கு. ஓப்பன் அப்வர்டு, ஓப்பன் டவுன்வர்ட், ஓப்பன் ரைட்வர்டு, ஓப்பன் லெஃப்ட்வர்டு, சர்க்கிள், பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ், இந்த 5 கான்செப்டுக்குள்ளே தான் வரும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ நாட் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஃபங்க்ஷனா என்ன செக் பண்ணணும்? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் செக் பண்ணணும். நான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் போடும்போது ஒரே ஒரு பாயிண்ட்ல அது டச் பண்ணுச்சுன்னா அது ஃபங்க்ஷன். மோர் தென் ஒன் பாயிண்ட்னாவே அது நாட் ஆஃப் ஃபங்க்ஷன். நான் இங்கே தான் டயக்ராம் லைன் போடணும்னு அவசியம் இல்லை, எங்கேனாலும் போடலாம். பட் அது வெர்டிக்கலாக இருக்கணும். நான் இந்த பக்கம் போடுறேன், லெஃப்ட் சைடு, இங்கேயும் 2 பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? ஓகே, நாட் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக டயக்ராம், அதாவது படம் பார்த்து கதை சொல்ல போகிறோம். படம் வரைய தெரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எஃப் ஃப்ரம் 0 to infinity, closed open 0 to infinity, இது வந்து டொமைன். கோடொமைன் என்னன்னா அதே தான், 0 to infinity. சரிங்களா? இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்குறேன். ஃபங்க்ஷன் ஆர் நாட். சரிங்களா? இது ஆக்சுவலாக கிவன் என்னன்னு சொல்லுங்க, என்ன வருது? கோடொமைன் என்ன கிவனு? ஏன்னா கோடொமைன் வச்சு நம்ம வந்து டயக்ராமே போடுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்குவோம், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ எனக்கு இந்த டேர்ம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. சரிங்களா? ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி ஃபங்க்ஷனை விட்டுட்டேன் நான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 இருக்கா? 0 இருக்கு. 1 2 3. இப்போ எஃப் ஆஃப் 0னா ரூட் 0 0, எஃப் ஆஃப் 1னா 1, எஃப் ஆஃப் 2னா ரூட் 2, எஃப் ஆஃப் 3னா ரூட் 3, எஃப் ஆஃப் 4னா 2, ரூட் 2னா 1.41 சம்திங், ரூட் 3னா என்னங்க ஆன்சரு? 1.732. 1.7 வச்சுக்கிறேன். இது 2. சரிங்களா? அப்போ நான் இங்கே 0னா 0வில் ஸ்டார்ட் பண்ணுறேன், 0 தான். சரிங்களா? ஓகே. 1னா 1க்கு நேரம் 1 வந்துடுது. 2னா ரூட் 2 1.4. அப்போ இங்கே 2 நம்பரை போட்டுக்கிறேன். 1, இங்கே 2, இந்த இன்பிட்வீன் கேப்பில் 1.4 1.7. அப்போ 2.2னா 1.4, 3னா 1.7. அப்போ 4னா என்ன வருது? 2 வருது. சரிங்களா? இதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் சொல்லிடலாம். எப்படி கன்க்ளூஷன் சொல்லிடலாம்? இப்படி லைன் போட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் படம் வரைஞ்சிட்டேன் கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நான் இது ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. அப்போ நான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ட்ரா பண்ணணும். ஒரே ஒரு லைன் போடுறேன். எத்தனை இடத்துல டச் பண்ணுது எனக்கு? One place தான் சார். இந்த One பிளேஸ். point தான். அதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் ஒமிட் பண்ண சொல்லிட்டேன். என்னுடைய டிராயிங் பண்ண இதில் லைனில் நான் ஒரே ஒரு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன்? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? எனக்கு ஒரு அப்போ கன்ஃபார்மாக இது என்ன சொல்லிடுறேன்? தேர்ஃபோர் ஃபங்க்ஷன். இல்லை டவுட் இருக்கா? நோ சார். சரி. டவுட்னா உடனே கேட்டுருங்க, லேட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் எல்லாமே படம் பார்த்துன்னு சொல்ல போகிறோம். படம் வரைய தெரியணும். ஒரு 4 நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் படம் வரைஞ்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது ஃபுல்லாக தான் இங்கே இருக்குது. சரிங்களா? இதைத்தான் நான் பரிசியாக நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இது முடிச்சிருப்போம். இந்த இருக்கு பாருங்கள், தேர்ட் சம் முடிச்சிருக்கோம். அடுத்து இது பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை சொல்லிட்டு அதை சொல்கிறதுக்கு நான் டைரெக்டாக என் மெட்டீரியல் வச்சே நடத்திக்கிட்டு இருக்கேன். ரைட். எஃப் ஃப்ரம் க்ளோஸ்டு ஓப்பன் 0, infinity to r ரியல் நம்பர். சரிங்களா? இப்போ பாருங்க, எனக்கு அந்த லாஸ்ட் சம்மும் இந்த சம்மும் என்ன மாறி இருக்குன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ரூட் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆர் நாட். எஃப் ஆஃப் எக்ஸ் சேம், பட் இங்கே இது என்னது? 0 to infinity. கோடமைன் என்னன்னா இங்கே ரியல் நம்பர். கோடமைன் என்னது? ரியல் நம்பர். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இங்கே ரெண்டுமே என்னது? ரெண்டுமே சேம் லிமிட்டு. பட் இங்கே டொமைன் சேமு, கோடொமைன் வந்து ரியல் நம்பர். சரி, இப்போ இதுக்கு எப்படி வரும்? இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணணும். நீங்கள் டயக்ராமே போட்டுடலாம் எப்பயும் போல். சரிங்களா? ரியல் நம்பர் ஓகே. ஆனால் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? இன்புட் வந்து எப்பயுமே 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2
3 4 அண்ட் so on. சரிங்களா? சரி, இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்னங்க வரும்? 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0, 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1. 1 மட்டும்தான் வருமா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வராதா? எஸ் சார், ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது அங்க பிளஸ் ஆர் மைனஸ் 1 போடும். அதாவது இங்கே இந்த கிவனுக்கு தகுந்த மாதிரி யோசிங்க. 1னா 0னா 0 அது பிரச்சனை இல்லை. 1னா ப்ளஸ் 1 வரும், மைனஸ் 1 வரும். 4னா ஆக்சுவலாக என்ன, √4னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தானே எழுதுவோம். ஆமாவா இல்லையா? எஸ் சார். சரி. இப்போ நான் அங்கே ஏன் எழுதலைன்னா, எனக்கு அங்கே வந்து ஒன்லி இன்புட்டும் சரி அவுட்புட்டும் சரி க்ளோஸ் இன்டர்வல் 0 to infinity தான். எனக்கு நெகட்டிவ் டேர்ம் இல்லை. இங்கே ரியல் நம்பர்னால இங்கே எனக்கு நெகட்டிவ் டேர்ம் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா கோடமைனில், ஏன்னா இன்புட்டு இதே தான், இன்புட் சேஞ்ச் ஆகல, அவுட்புட் சேஞ்ச் ஆகுது. இப்போ 4ன்னு எடுத்துக்குவோம். 4னா என்ன வரும்? இது 1, இதை 2ன்னு எடுத்துக்குவோம். என்னங்க வரும்? 2. இங்கே என்ன வரும்? -2 வந்துருமா? -1 -2. கரெக்டா? இப்போ இது 2க்கு என்ன பார்த்தோம்? 1.4ஆ? அப்போ ப்ளஸ் 1.4 -1.4. 3க்கு 1.7 பார்த்தோம். இங்கே 3க்கு இங்கே 1.7 பார்க்குறோம். அப்போ நமக்கு டயக்ராம் எப்படி வரும்? திரும்ப சொல்கிறேன், அங்கேயே இப்படி டயக்ராம் போடல. இன்புட்டும் அவுட்புட்டும் ரெண்டுமே எனக்கு என்ன தான் வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரும். இங்கே ஆக்சுவலாக என்ன வரணும்? ரியல் நம்பர்னு கொடுத்தனால, கோடமைன் ரியல் நம்பர்னால எனக்கு என்ன, அது ஃபோர்த் குவாட்ரண்ட் வருமா? வரலாமா? வருமா வராதா? வரும் சார். ரைட். அதான் அந்த கோடமைனை வச்சு தான் நம்ம டயக்ராமே வரப்போகுது. சரி, இப்போ இதில் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு போடுறேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோடை போடுறேன். இங்கே எத்தனை இடத்துல டச் பண்ணுது? 2 பாயிண்ட்ஸ்ல அப்போ கண்டிப்பாக இது ஃபங்க்ஷனா இல்லையா? நாட் அ ஃபங்க்ஷன். சரி, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். இங்கே எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், ரியல் நம்பர் டு ரியல் நம்பர், டொமைனும் கோடொமைனும் ரியல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? மாடுலஸ் எக்ஸ். இப்போ இந்த மாடுலஸ் எக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? கிரேட்டர் than 0 வச்சு லெஸ் தென் 0 வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வருவோம். இந்த மாடுலஸ் எக்ஸ்னாவே நம்மளுக்கு என்ன வரும்? நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ ஆகும், பாசிட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூயாக தான் வரும். அதனால இந்த மாடுலஸ் எக்ஸனுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன ரூலு? மைனஸ் எக்ஸ் எப்போ வரும், ப்ளஸ் எக்ஸ் எப்போ வரும்? மைனஸ் எக்ஸ்னா இங்கே எக்ஸ் என்ன கண்டிஷன் எடுக்கணும்? புரியல? இங்கே என்ன கண்டிஷன் வந்தால் எனக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸாக வரும்? புரியல? எக்ஸ் லெஸ் தென் 0. எஸ். அப்போ பாசிட்டிவ்னா எக்ஸ் கிரேட்டர் than 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, டன். இப்போ இந்த பாயிண்ட் வந்துருச்சா? இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே டயக்ராம் போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ் அதாவது எப்படி எடுத்துக்குவோம்? 0னா 0 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. -1 -2 1 2 3 -3. இது எக்ஸ் டேஷு, இது எக்ஸு, இது வந்து ஒய் டேஷு, சாரி ஒய் டேஷு. இப்போ நான் -1னா எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும்? பாருங்கள், -1னா எனக்கு என்னது? -1 தான். -2னாலும் -2 தான். சரிங்களா? என்ன வரும்? படம் 0,0. 1னா 1 தான் வரும், 2னா 2 தான் வரும், 3னா 3 தான் வரும். சரிங்களா? -1னா என்ன வரும்? -1னா இங்கே மாடுலஸை பொறுத்தவரை என்னங்க வரும்? +1 வரும். அப்போ -1னா +1, -2னா -2 +2 ஆயிரும். அப்போ இங்கே இது 1, இது 2, இது 3ன்னு வச்சுக்கோ. -3னா +3. எனக்கு 0னா 0 தான். பாசிட்டிவ்னா அப்படியே தான் வரப்போகுது. சரிங்களா? -2னா 2, -1னா 1, 0னா 0 தான். அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் இல்லை. 1னா 1, 2னா 2. சரி, இப்போ இந்த 5 பாயிண்ட் வச்சு டயக்ராம் போடுறேன். டயக்ராம் போட்டால் எனக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கு முதல் எஃப் ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் எக்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியணும். தெரிஞ்ச இடத்துல நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். சரி, இப்போ இதில் நான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு போடுறேன்.
ஃபங்க்ஷன் வருமா நாட் ஆஃப் ஃபங்க்ஷன் வருமா? ஃபங்க்ஷன் சார் ஒரு பாயிண்ட் ஆ வாங்க. கரெக்ட். நான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் போடுறேன். ஏன்னா இது ஃபங்க்ஷனாக தான் கேட்டிருக்காங்க. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் போடுறேன். ஃபங்க்ஷன் ஆர் நாட், ஃபங்க்ஷனா இல்லையா? ஃபங்க்ஷன். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் போட்டால் எனக்கு ஒரே ஒரு லைனை டச் பண்ணுது. therefore ஃபங்க்ஷன். சரி, நெக்ஸ்ட். சார் இதுல நம்ம ஹரிசாண்டல் லைன் போட்டா 2 பாயிண்ட் டச் ஆகும்ல சார்? எது ஹரிசான்? நான் ஃபங்க்ஷன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் தானே போட சொல்லியிருக்கேன். எது ஹரிசான்லாம் போடுறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும்போது வெர்டிகல் ஹரிசாண்டல் லைன் போட்டு செக் பண்ணலாம்னு சொன்னீங்களா சார்? அதனால ஹரிசாண்டல்னா 1 1 ஆன் 2க்கு அடுத்த கான்செப்ட்டுக்கு. இங்கே ஓகே சார். ஃபங்க்ஷன்னாவே நீங்கள் ஒன்லி செக் டு வெர்டிக்கல். அதை நான் இங்கே ரெண்டுமே, அதாவது என்ன சொன்னேன்னா அந்த ரெண்டை வச்சு 3 கான்செப்ட் சொல்லலாம்னு சொன்னேன். அதாவது 1 1 ஆன் 2 ஃபங்க்ஷன் மூணுமே செக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அதாவது இங்கே காண எழுதிருந்தேன். மேல இருக்கு சார். டெஃபனிஷன் எங்கெங்க இருக்கு? அதாவது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னு வச்சு இந்த 3 கான்செப்ட் நம்ம சொல்ல போகிறோம். ஃபங்க்ஷன் 1 1 ஆன் 2. சரிங்களா? 1 1 ஆன் 2. இதா பாருங்க, இங்கே ஒன்லி வெர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். ஹரிசாண்டல் வந்து அடுத்த கான்செப்ட், அது 1 1 ஆன் 2 அடுத்ததுக்கு போயிடும். சரிங்களா? இப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா ஃபங்க்ஷன் செக் பண்ணுறதுக்கு, அதனால இங்கே டிக்கு போட்டிருப்பேன் நான். ஃபங்க்ஷன் செக் பண்ணணும்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு செக் பண்ணணும். ஹரிசாண்டல்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் அடுத்து 1 1 ஆன் 2 கண்டிஷனில் அதை யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்போ ஃபங்க்ஷன்னா வெர்டிக்கல் தான் செக் பண்ணணும். ஓகே சார். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஒன்லி செக். ரைட், நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ இதே நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்குள்ளே வருவோம். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். சரிங்களா? ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு இங்கே ஃபங்க்ஷன் பாருங்கள், ரியல் டு ரியல். அப்போ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு? இங்கே நம்மளுக்கு காஸ் எக்ஸை பொறுத்தளவு மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு ரேஞ்சு கண்டுபிடிப்போம். இருங்க, ரொம்ப கன்ஃபியூஸாக பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரேஞ்சு கண்டுபிடிப்போம். ஃபைண்டு ரேஞ்ச் ஆர் டு ஆர் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். என்ன ரேஞ்சு வரும்? நம்ம ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூவில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன? 0 1 தப்பு. -1 to 1. ஏங்க -1 வேல்யூ வருமாங்க? இன்னும் டேபிள் காலம் படிக்கலையா? சைன் 270க்கு வந்து -1. நான் வேணால் பாக்ஸ் போடுறேன். இங்கே நெகட்டிவ் இங்கிட்ட எதுவும் வராது. இந்த 180 270 360 வந்து மைண்டில் வச்சுக்கலாம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. யாருக்காச்சும் வேல்யூ தெரியுமா? 180 270 360. இது தெரிஞ்சால் நம்ம நெகட்டிவ் வேல்யூ எங்கே வருது, எப்போ வருது? ஏன்னா -1 இங்கே தான் வரும். தெரியுமா யாருக்காச்சும்? நானே சொல்லிடுவா. இதை பாருங்க, இது நான் எப்படி அமைச்சிக்கிறேன். 180 270 360 இப்படிலாம் வேல்யூ இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 0 30 45 60 90 தான் தெரியும். சரிங்களா? அதை தாண்டி தெரியாது. இந்த 90க்கும் 180க்கும் கேப்பில் 120 135 150 இந்த 3 வேல்யூ இருக்குது. சரிங்களா? இந்த 180க்கும் 270க்கும் கேப்பில் இங்கே 0, இது 90, இது 180, இது 270, இது 360. இந்த கேப்பில் ஒரு 3 வேல்யூ இருக்குது. 180க்கும் 270க்கும் கேப்பில் 180னா ஒரு 30 ஆட் பண்ணுங்கள், 210. 180யோட ஒரு 45 ஆட் பண்ணுங்கள், 225. 180யோட ஒரு 60 ஆட் பண்ணுங்கள், 240. அதுக்கப்புறம் தான் 270 வரும். இந்த 270 360 கேப்பில் அதே மாதிரி 30 ஆட் பண்ணுங்கள், 300. 45 ஆட் பண்ணுங்கள், 315. 60 ஆட் பண்ணுங்கள்,
330, 360, இந்த இவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் இதுவே நான் நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணுது. சரிங்களா? இங்கே வருவோம். மேக்ஸிமம் வேல்யூ 1ன்றது தெரியும். மினிமம் வேல்யூ 0 இல்லை -1. ஏன்னா இந்த sin 0 இதுக்கு பாருங்க, மெயின் டயக்ராம்லாம் 0 போட்டுருங்க. sin 180, cos 270, tan 360, sin 360, tan 180, இது எல்லாமே 0 தான். இங்கே காசுக்கு அப்போ 180னா -1, sin 270 என்னன்னா -1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க, +1. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி இங்கே எழுதுங்க. tan 90 எப்படி இன்ஃபினிட்டிவா, அதே மாதிரி tan 270 இன்ஃபினிட்டி. சரிங்களா? இதுதான் 180, 270, 360. மெயின் டயக்ராம்லாம் 0. இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, -1, cos 180, sin 270, -1. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுங்க, cos 360 +1. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி போடுங்க. எப்பயும் போல் டேன்னாவே டிவைட் பண்ணி போடுங்க. அது இந்த டேர்ம் மட்டும் 90, 270 மட்டும் இன்ஃபினிட்டி வரும். மல்டிபிள் ஆஃப் ஆட் நம்பர் ஆட் 5/2 அப்படின்னாவே நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தான் வரும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சா -1 +1. அப்போ எனக்கு இங்கே +1, இங்கே -1. சரிங்களா? ரேஞ்ச் இதுதான். அப்போ நம்மளுக்கு டயக்ராம் எப்படி வரும்? ரேஞ்ச் என்ன வரும்? -1 to தான், -1 to 1 தான் வரும். இப்போ 1, 1 and 2 ஃபங்க்ஷன் அதை நம்ம கேட்கவே இல்லை. ரேஞ்ச் தான் கேட்டிருக்கு. இப்போ தான் நெக்ஸ்ட் தான் 1, 1 போக போகிறோம். சரிங்களா? ரேஞ்ச் சைனாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும். சரிங்களா? சைன் காசுக்கு ரேஞ்ச் -1 to 1. சரி, நெக்ஸ்ட்டு 1 to 1 பார்க்க போகிறோம். 1 to 1. சரிங்களா? இது நம்ம எங்கே இருக்குது? 10th புக்லேயே இருக்குது. சரிங்களா? அதை விட்டா சிபிஎஸ்சியில் ஸ்டேட் போர்டில் அங்கே இல்லைன்னா இருக்கும், அங்கே இல்லைன்னா 11th பேசிக் ஃபுல்லாகவே 11th கொஞ்சம் நிறையா பார்த்துக்கிங்க, அவ்வளோதான். டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், பார்சியல் டிஃபரன்சியேஷன், இந்த ஃபங்க்ஷன், இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு 11th இருக்கும். சரிங்களா? பேசிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ 1, 1 பார்த்துருவோம். 1, 1க்கு அனதர் நேம் தெரியுமா? 1 to 1 1, 1 இல்லை 1 to 1, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1, 1 தான் சொல்லுவாங்க. நான் 1 to 1 எழுதியிருக்கேன். 1, 1க்கு அனதர் நேம், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். யாருக்காச்சும் தெரியுமா? இன்ஜெக்ஷன் Injector. சார். கரெக்ட், இன்ஜெக்டிவ். இதுவும் நம்ம 11th புக்கில் இருக்குது. சரி, 1, 1னா ஃபார்முலா என்ன? அதுக்கு முன்னாடி டெஃபனிஷனுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிடுறேன்னா, ஹரிசாண்டல் டெஸ்ட் பார்க்கணும். வெர்டிக்கலில் ஹரிசாண்டல் 1 to 1னா வெர்டிக்கல் இல்லை ஹரிசாண்டல். நோட் பண்ணுறேன், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷன்னா இப்படி எழுதிடுவோம். ஃபங்க்ஷன்னா என்னது? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா எப்போ? 1, 1. சரி, இப்போ டெஃபனிஷன் வந்துடும். எப்போ கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணால் 1 to 1, எப்போ இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதுவுமே நம்ம 11th புக்கில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. இப்போ நான் என்ன எடுக்கிறேன்? f from x to y. சரிங்களா? இது எக்ஸு, இது ஒய். இங்கே 2 எலமெண்ட் எடுக்கிறேன். இது ரெண்டும் கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாது? ஈக்குவலாக இருக்கக்கூடாது. நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் கிடைக்கிற ஆன்சர் கோடமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் நாட் ஈக்குவல்ட்டாக தான் இருக்கணும். f(x1) நாட் ஈக்குவல் டு f(x2). இதாங்க டெஃபனிஷன். சரிங்களா? x1 எங்கே மேப் ஆகணும்? f(x1)ல். x2 எங்கே மேப் ஆகணும்? f(x2)ல். சரிங்களா? அதாவது இங்கே டொமைன் 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் அ டொமைன் மேப்பிங் டு 2 டிஃப்ரெண்ட் கோடொமைன். அவ்வளோதாங்க. எழுதுவா? 2 டிஃப்ரெண்ட். நான் டெஃபனிஷனை ஈஸியாக சொல்லியிருக்கேன். நான் புக்கில் இருக்க மாதிரியோ ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்க மாதிரி சொல்ல, நான் புரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன். ஏன்னா அவன் டெஃபனிஷனை கேட்க போகிறது, நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். டொமைனில் இருக்க 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். சரிங்களா? மேப்பிங் டு எங்கே மேப் ஆகணும்னா கோடொமைனில். எப்படி? 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டில். டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் கோடொமைன். சரிங்களா? இது புரியுதான்னு பாருங்க. இங்கே எடுக்கிற எக்ஸு
டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். மேப் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது 1 to 1. சரிங்களா? இதுக்கு முதல்ல நான் படம் போட்டுறேன். இது 1 to 1ஆ? நோ சார். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இமேஜ்னா ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். இது இமேஜ், இது ப்ரீ இமேஜ். அப்படி சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த டெஃபனிஷனோட வேணாம். ஒரு இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ். அப்போ இதே இது 1 2 3 4 5 6 1 2 6 2 2 4 3 2 5. ஒரு இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கா? அப்போ இதை என்ன சொல்லிடலாம்? 1 1. இது என்னது? நாட் 1 1. சரிங்களா? 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். இங்கே டொமைனில் மேப் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் கோடொமைனில். இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கும் 3க்கும் 4 இருக்கு. ப்ரீ இமேஜ் மோர் தென் 1 இருக்கு. சரிங்களா? அடுத்து நான் டெஸ்ட் பார்க்கணும்னா என்ன பார்க்கணும்? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், வெர்டிகல் லைன் டெஸ்ட் மறந்துடுங்க. இப்போ நம்ம 1 1க்குள்ளே இருக்கோம். சரி, இது அப்படியே டெஃபனிஷனாக எப்படி சொல்கிறது? டெஃபனிஷனாக அவன் என்ன சொல்லியிருக்கான்னா ஃபார் ஆல் x1, x2 பிலாங்ஸ் டு எக்ஸ். நான் 2 எலமெண்ட் எக்ஸில் எடுக்கிறேன். சரிங்களா? இஃப் அந்த 2 எலமெண்ட் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். 1 1ன்னு எடுத்துருக்கேன், அடுத்து 2ன்னு எடுத்திருக்கேன். அதனால 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன கண்டிஷனை சேட்சை பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸு நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு வரணும். சரிங்களா? இதே இது இப்படி இருக்கலாம். சரிங்களா? இங்கே நாட் ஈக்குவல்னா இங்கே நாட் ஈக்குவல் டு அதே கான்செப்ட் தான். சரிங்களா? அதாவது ஃபார் ஆல் x1, x2 பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இங்கே வரும்போது எஃப் ஆஃப் x1ம் எஃப் ஆஃப் x2வும் ஈக்குவலாக இருந்தால், சரிங்களா, இருந்துச்சுன்னா நான் என்ன செக் பண்ணணும்? x1 x2 ஈக்குவல் செக் பண்ணாலும் அது 1 to 1. இது ரெண்டுமே 1 to 1. ஃபஸ்ட்டு x1 நாட் ஈக்குவல் டு x2ன்னு எடுத்து எஃப் ஆஃப் x1 நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2. மொதல் எலமெண்ட் வந்துச்சுன்னா அது நாட் ஈக்குவல் டு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்தால் ஈக்குவல் டு. அப்போ இங்கே ஈக்குவல்ட்டுன்னு இருந்தால் இங்கே ஈக்குவல் டு x1 ஈக்குவல் டு x2ன்னு தான் நான் ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருதுன்னு வச்சுக்கிங்க, அது நாட் 1 1. நாட் 1 1. அதுக்கு என்ன கண்டிஷன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் x1 x2 பிலாங்ஸ் டு எக்ஸு. 2 எலமெண்ட் எடுக்கிறேன் சச் தட் இங்கே x1 x2 நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது, பட் ஃபங்க்ஷனாக வரும்போது ஈக்குவல்ட்டாக ஆயிடுச்சு. 2 மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இங்கே அதாங்க கண்டிஷனு. இங்கே நாட் ஈக்குவல்ட்னா இங்கேயும் நாட் ஈக்குவல்ட்டு, இங்கே ஈக்குவல்ட்னா இங்கேயும் ஈக்குவல்ட்டு. சரிங்களா? இதே இது ஒன்று எடுத்த எலமெண்ட் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்து ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல்ட்டாக வந்தால் நாட் 1 1. அப்போ 1 2னா ரெண்டுமா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? x1 நாட் ஈக்குவல் டு x2னா எஃப் ஆஃப் x1 நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 ப்ரூவ் பண்ணாலும் 1 to 1. இதே எஃப் ஆஃப் x1 ஃபங்க்ஷனாக எடுத்துட்டேன்னா எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 இம்ப்ளைஸ் x1 ஈக்குவல் டு x2ன்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லிடலாம்னா 1 to 1. நாட் ஈக்குவல்ட்டாக எடுத்து எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2 ஈக்குவலாக வந்துருச்சுன்னா அது என்ன இல்லைன்னா நாட் 1 1. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது புரியும். இதுதான் டெஃபனிஷன். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே இங்கே உள்ளே வாங்க. 1 1 செக் பண்ண போகிறோம். 2 மாவும் தான் செக் பண்ண போகிறேன். டெஃபனிஷன் யூஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன், டயக்ராம் போட்டு தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 1 எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். சரி, 1 1 ஆர் நாட். 1 1னா இல்லையான்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபங்க்ஷன் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். மேலே சொன்னால் அது ஒரு 10 எக்ஸாம்பிள் தான் நான் திரும்ப திரும்ப 1 1க்கும் சொல்லுவேன், ஆன் 2க்கும் சொல்லுவேன். ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் சொன்னணும் அதே 1 1ம் செக் பண்ணுவேன், ஆன் 2வும் செக் பண்ணுவேன். புதுசாலாம் செக் பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம டெஃபனிஷன் படி வருவோம். டெஃபனிஷன் படி எஃப் ஆஃப் x1, அதாவது யூஸிங் டெஃபனிஷன், நான் என்ன பண்ணுறேன்? ஃபங்க்ஷன் எடுத்தால் ஈக்குவல் டு வரணுமா? அதாவது எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 டு ப்ரூவ் x1 ஈக்குவல் டு x2. சரிங்களா? இந்த கண்டிஷனை சேட்சை பண்ணிச்சுன்னா நான் என்ன சொல்லிடுவேன்? 1 1 சொல்லிடுவேன். 1 1க்கு கண்டிஷன். சரி, இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸு. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? நான் x1 எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் x1, இங்கே எஃப் ஆஃப் x2, இங்கே எக்ஸ்னா எக்ஸு, இங்கே x1னா x1, இது வந்து x2. அப்போ நான் x1 x2ன்றது என்னது? 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் x1 x2. இங்கே ஈக்குவல் டு கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள்,
எனக்கு இதை ப்ரூவ் பண்ணணும், எனக்கு ப்ரூவ் பண்ணிருச்சு. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்னா எக்ஸ் ஒன்னா எக்ஸ் ஒன்று எடுக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் டூனா இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் எக்ஸ் டூ வந்துடும். எனக்கு இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. தேர்ஃபோர் 1 1. சார் இது ஒன்றும் புரியலை சார் அப்படின்னா அப்படியே டயக்ராமுக்கு வாங்க. அது ஒன்றுனா என்ன வரணும், ஒன்று தான் வரணும். 2னா 2, 3னா 3, இங்கே -1னா -1, -2னா -2. அவ்வளோ உங்களுக்கு டயக்ராம் எப்படி வரும், இப்படி வரும். 1, 1, 2, 2, 3, 3. இங்கே -1னா -1 இங்கே வரும், -2 இங்கே வரும், -3னா இங்கே வரும், -1, -2, -3, 1, 2, 3. அப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. இதில் என்ன செக் பண்ணணும், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டா? ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் நான் லைன் போடுறேன். சரிங்களா, இது R to Rன்னு வேற சொல்லிட்டாங்க. அப்போ நான் எங்கே லைன் போட்டாலும் எனக்கு எத்தனை பாயிண்ட் டச் பண்ணும், அது எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணணும். இங்கே எத்தனை பாயிண்ட் டச் பண்ணுது, நான் வரைஞ்ச லைன் ஸ்ட்ரெயிட் லைனில் 1 பாயிண்ட் தான் சார். எங்கே லைன் போட்டாலும் சரி. ஏன்னா இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண இப்படியே போயிட்டே இருக்கோம். ஏன்னா அது ரியல் டு ரியல், அது ரொம்ப முக்கியம். ரியல் டு ரியல், டொமைனும் சரி கோடொமைனும் சரி, ரியல் டு ரியல். அப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ண இன்ஃபினிட்டி வரைக்கும் இப்படியே தான் போக போகுது. நான் எங்கே லைன் போட்டாலும் சரி, சரிங்களா, எது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் போட்டோம்னா எனக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு இடத்துல தான் வந்து டச் பண்ணும். அப்போ இது என்ன சொல்லிடலாம், 1 to 1. இது புரியலைனாலும் பரவாயில்ல, இது நம்மளுக்கு 2 பாயிண்டை வச்சு நம்ம தாராளமாக லைன் போட்டுடலாம், ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. சரிங்களா, இது இன்னும் புரியணும்னா நம்ம 11th புக்கில் ஃபஸ்ட்டு யூனிட் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அதில் 1, 1 and 2 தேர்ட் எக்ஸசைஸாக இருக்கும். சரிங்களா, தேர்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 5 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா காம்போசிட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு அடுத்து யூஸ் பண்ணுவோம், அங்கே இருக்குது காம்போசிட் ஃபங்க்ஷனும். சரி, இப்போ பாருங்கள் அடுத்து செகண்ட் ஒன். ஃபங்க்ஷன் எதெல்லாம் செக் பண்ணமோ இங்கே 1 1 ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். எஃப் ஃப்ரம் R to R, ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். வெறும் ஆர்ன்னு போட்டால் அது ரியல் நம்பர் தாங்க, அல்பபெட் R இல்லை. 1 1 ஆர் நாட், 1 1 இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். சரிங்களா, நீங்கள் டயக்ராம் போட்டு செஞ்சாலும் சரி, ஏதாச்சும் டெஃபனிஷன் யூஸ் பண்ணி செஞ்சாலும் சரி. சரிங்களா, நான் ரெண்டையுமே இப்போ செய்கிறேன். யூஸிங் டெஃபனிஷன், இங்கே டயக்ராம். டெஃபனிஷன் பாருங்கள், அதாவது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2024. இதே மாதிரி சம்ம நம்ம என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷனான்னு செக் பண்ண, இப்போ 1 1 செக் பண்ண போகிறோம். டெஃபனிஷன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் 1 2ன்னு 2 நம்பர் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா, 1 2, 1 2 நாட் ஈக்குவல் தானேங்க, கரெக்டாக. இப்போ நான் அந்த டெஃபனிஷனாக ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்பரை வச்சு எடுக்கிறேன்னா என்ன பண்ணணும், x1 ஈக்குவல் டு x2னா நான் என்ன சொல்லணும், எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு சொல்லணும். சொல்லிட்டா அது வந்து 1 to 1. இப்போ நான் 1 2 எடுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷனை சேட்ஸ்அப் பண்ணுதுன்னு பாருங்கள். 1 2 நாட் ஈக்குவல் டு, சரிங்களா, 1 2 நாட் ஈக்குவல் டு, நான் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் 1 என்ன வரும், 2024. 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2024. அப்போ எனக்கு இங்கே x1 x2 நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது, பட் ஃபங்க்ஷன் ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிஷன் பாருங்கள், இந்த கண்டிஷன் வந்தால் என்ன, அது 2 மிக்ஸ் ஆகி வந்து அது பேர் என்ன, 1 1 நாட் 1 1. நாட் 1 1 சார். அதாவது நான் டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுக்கேன், எந்த எலமெண்ட் எடுத்தாலும் சரி நான் 2024ஓட தான் மேப் பண்ணணும். அப்போ எனக்கு ஆன்சர் சேமாக வரும். எஃப் ஆஃப் x1 1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் 2024, x2 பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி 2024 தான். இன்புட் ரியல் நம்பர் எது கொடுத்தாலும் அவுட்புட் கோடமைன் வந்து 2024. அப்போ இது எனக்கு நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது, பட் இது ஈக்குவலாக இருக்குது. 2 மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா இது நாட் ஈக்குவல்னா இதுவும் நாட் ஈக்குவல் டு 1 1, இது ஈக்குவல்னா இது ஈக்குவல், அப்படி வந்தாலும் 1 1, 2 மிக்சடாக வந்தால் நாட் 1 1. சரி, இப்போ நான் டயக்ராமில் சொல்ல போகிறேன். டயக்ராமில் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், சரிங்களா, 0 எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எனக்கு என்ன எடுக்கணும், 2000, இது வந்து 2024ன்னு வச்சுக்குவோம். 2024 இது வந்து y ஈக்குவல் டு 2024. நான் 0 எடுத்தாலும் 2024, 1 எடுத்தாலும் இதுதான், 2 எடுத்தாலும் 2024, 3 எடுத்தாலும் அதுதான். இங்கே -1 எடுக்கிறேன், இங்கே -2 எடுக்கிறேன், 2024 தான். இப்போ இதில் நான் என்ன டெஸ்ட் செக் பண்ணணும், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு செக் பண்ணால் என்னங்க வரும்,
நாட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் நான் எங்கேனாலும் அது போடலாம். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் இப்போ நான் இங்கே கூட போடலாம். இங்கே போட்டால் நம்ம என்ன இல்லை மேப்பே ஆகலை. சரிங்களா? ஏன்னா ரியல் டு ரியல் சொல்லியாச்சு. அப்போ ரியல் டு ரியல்னா எங்கே நான் ஹரிசாண்டல் லைன் போட்டாலும் எனக்கு என்ன பண்ணணும், ஒரு இடத்துல டச் பண்ணணும். நான் இது மேலேயே லைன் போடுறேன். சரிங்களா? இங்கே எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுது, நிறைய பாயிண்ட்ல நிறைய பாயிண்ட்ல டச் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லிடலாம், நாட் ஒன் ஒன் சொல்லிடலாம். இப்போ இதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, டெஃபனிஷனா யூஸ் பண்ணியா டயக்ராம் யூஸ் பண்ணியா, இல்லை ரெண்டுமே ஓகேவா? டயக்ராம் போட்டாதான் சார் புரியுது. ஆ இப்போ ஏன்னா டெஃபனிஷன் எப்பயுமே நம்ம படித்த காலமாக இருந்தாலும் சரி, டெஃபனிஷன் வந்து நம்ம டெஃபனிஷனாக மனப்பாடம் பண்ணுமே ஒழிய ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க மாட்டோம். அப்படியே பார்த்தாலும் சேட் சேவ் பண்ணுற மாதிரி தான் பார்ப்போம், சேட் சேவ் பண்ணாத மாதிரி பார்க்க மாட்டோம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கிங்க. சரிங்களா? ஏன்னா தியரி வந்து எப்பயுமே இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தா மட்டும்தான் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ டெஃபனிஷனை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். நான் மனப்பாடம் பண்ணாமல் நான் எப்படி ஆவச்சிருக்கேன்னா, இங்கே நாட் ஈக்குவல்னா இங்கே நாட் ஈக்குவல் டு வரணும், இங்கே ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தேன்னா இங்கே ஈக்குவல் டு வரணும். ரெண்டு மிக்ஸ் ஆகி வருதா, நாட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு, அப்போ நாட்டை ஒன் ஒன் அப்படின்னு நான் ஒரு கன்க்ளூஷன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் கரெக்டாக எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன். இதுவும் நம்ம இங்கே பார்த்தது எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். சரிங்களா? ஒன் ஒன் ஆர் நாட். சரிங்களா? ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா டெஃபனிஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன் எப்பயும் போல். எஃப் ஆஃப் எக்ஸ் ரியல் டு ரியல். அப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன், ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? தென் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்று மைனஸ் ஒன்று இங்கே இருக்குது, ரியல் நம்பரில் இருக்குது. சச் தட் ஒன்றும் மைனஸ் ஒன்று நாட் ஈக்குவல் டு. சரிங்களா? இதில் நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஆன்சர் என்னங்க வரும், ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், ஒன்று தான் வரும். சரிங்களா? எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று, எக்ஸுக்கு போல மைனஸ் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அதுவும் ஒன்று தான் வரும். ஆனால் இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு. பட் எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒன்று வந்துருக்கு. அப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்லிடலாம், நாட் ஒன் டு ஒன். எஃப் இஸ் நாட் ஒன் டு ஒன், இல்லை நாட் ஒன் ஒன். சரி, இதே நான் டயக்ராமாக போடுறேன். சரிங்களா? இது வந்து ஒய் ஆக்சிஸு, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு. சரிங்களா? ரைட்டு. இப்போ நான் இங்கே மைனஸ் ஒன்று ஒன்று. இப்போ நான் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது, எனக்கு ஒன்று தான் வருது. மைனஸ் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது, ஒன்று வருது. சரி, இது டூ சப்ஸ்டிட் பண்ணுறேன், டூ ஸ்கொயர் 4. மைனஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணாலும் ஒய் ஆக்சிஸ் வந்து +4 தான். சரிங்களா? அப்போ டயக்ராம் எப்படி வரும், ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் ஜீரோ தான். அப்போ இந்த மாதிரி தான் படம் வரும். சரிங்களா? இல்லை இதை எனக்கு பாயிண்டே சப்ஸ்டிட் பண்ணாமல் நான் இதை பார்த்தோன்னே ஃபங்க்ஷன் செக் பண்ணோன்னே என்ன சொல்லிடலாம், ஆக்சுவலாக ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போல் ஒய்ன்னு எடுத்து எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டால் ஓப்பன் அப்வேர்டு. சரிங்களா? ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது, அது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a எக்ஸு, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a எக்ஸ். இந்த ஃபார்மேட் வந்தால் நம்ம என்ன சொல்லிடலாம்னா பேரபோலான்னு சொல்லிடலாம். இது எக்ஸ் ஸ்கொயர் வரதுனால இதை மேட்ச் பண்ணி சொல்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் 4a ஒய், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4a ஒய் ஸ்கொயர் 4a எக்ஸு, ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4a எக்ஸு. இந்த மாதிரி ரெண்டு மூணு இப்படி இருந்துருச்சுன்னா நம்ம பேரபோலா போட்டுடலாம். இங்கே நம்ம கொடுத்த வேல்யூ வச்சு நான் படம் போட்டேன். இப்போ நான் என்ன செக் பண்ணணும், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணணும். பண்ணால் எனக்கு எத்தனை பாயிண்ட்டை டச் பண்ணணும், 2 பாயிண்ட்டை டச் பண்ணுமா, கரெக்டா? இப்போ இங்கே தான் படம் போடணும் அவசியம் இல்லை. இப்போ நான் ஏன்னா கோடமைன்னு ரியல் நம்பர்னு சொல்லிட்டு அப்போ நான் எங்கே லைன் போட்டாலும் வரணும். ஆக்சுவலாக எனக்கு கீழே டயக்ராமே வராது. ஏன்னா நெகட்டிவ் வருமா, ஸ்கொயர் பண்ணிட்டா நெகட்டிவ் ஆன்சரை மேப் பண்ண மாட்டோம். அப்போ அதுக்குள்ளே மேப் ஆகலை. அப்போ நான் டயக்ராம் மேலே போட்டேன்னா மோர் தென் 1 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுது, கீழே நெகட்டிவ் வேல்யூ போட்டேன்னா எனக்கு மேப்பே வரலை. சரி, ஏன்னா கொடுத்த ஃபங்க்ஷன் ரியல் டு ரியல். அப்போ நான் எங்கே எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணணும், எனக்கு சேட்டிஸ்ஃபை பண்ணலை. சரி, நெக்ஸ்ட் அதே இதை நான் என்ன பண்ணிடுறேன், டொமைனே ரேஞ்சையும் மாற்றுறேன். எஃப் ஃப்ரம்
க்ளோஸ்டு ஓப்பன் 0, இன்ஃபினிட்டி டு ரியல் நம்பர். சரிங்களா? இங்கே பாருங்க, இன்புட் வந்து ஒன்லி பாசிட்டிவ், பட் அவுட்புட் வந்து ரியல் நம்பர். சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு மேப் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து 1 1 இல்லை இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் எப்பயும் போல டெஃபனிஷனை யூஸ் பண்ணி சொல்ல போகிறேன். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? எக்ஸ் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் ஸ்கொயர். இப்போ இதை ஒன் சைடாக கொண்டு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. சரி, இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இதை வந்து ஒமிட் பண்ணிடுங்க. எனக்கு இந்த கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா? பண்ணிச்சா இல்லையா? நான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்தால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சேட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா இது வந்து 1 to 1. சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் ஒய்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்குது, ஸோ ஒய் ஸ்கொயர். லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் கொண்டு வந்தேன், ஃபார்முலா யூஸ் பண்ணேன், எனக்கு இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணி அப்போ 1 to 1 சொல்லிடலாம். சரி, இப்போ இங்கே வாங்க. எனக்கு வந்து இன்புட் வந்து எதுனா 0ல் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்னுடைய இன்புட். அவுட்புட் ரியல் நம்பர் வரலாம். சரி, இப்போ ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் தான். இப்போ நான் அங்கே சொன்னால் அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்டு? வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். என்ன வரும் பாருங்க. இப்போ நான் 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0, 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன், 1 தான் வரப்போகுது. ஏன்னா இன்புட் எனக்கு பாசிட்டிவ் தான். 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1, 2 சப்ஸ்டிட் பண்ணால் 4, 3 சப்ஸ்டிட் பண்ணால் 9, 4னா 16. எனக்கு இன்புட்டு மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டோ தேர்ட் குவாட்ரண்ட்டோ செகண்ட் குவாட்ரண்ட்டோ வராது. சரிங்களா? ஸ்கொயர் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் ரியல் நம்பர். அப்போ எனக்கு டயக்ராம் எப்படி வரும்? இந்த மாதிரி போகும். -1 -2னா +1 தானே வரும். அப்போ இந்த மாதிரி வந்துட்டு தான் போகும். சரி, இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு போட்டோம்னா என்ன வரும்? இங்கே ஒரு லைனில் தான் டச் பண்ணும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஹரிசாண்டல் டெஸ்ட்டு போடணும். கரெக்டு தான்ப்பா. கீழே வராது, டயக்ராம் வராது. சரிங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அதாவது இங்கே நம்மளுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட் வர, தேர்ட் குவாட்ரண்ட் வர, செகண்ட் குவாட்ரண்ட் வராது. ஏன்னா இங்கே இன்புட் வந்து எனக்கு 0 to இன்ஃபினிட்டினால நான் இங்கே லைன் போடக்கூடாது. நான் தப்பாக சொல்லிட்டேன். லாஸ்ட் சம்மில் நான் தப்பாக சொல்லிட்டேன். என்னன்னா இங்கே நம்மளுக்கு டயக்ராம் வராது. நான் அந்த படத்தில் தான் நான் என்ன போடுறேன்? கோடை போடுறேன். நம்மளுக்கு கொடுத்த பாயிண்டை வச்சு டயக்ராம் போடுறோம் பார்த்தீங்களா? அதில் நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டோ போடணும். அதில் எனக்கு ஒரு பாயிண்ட் டச் பண்ணணும். மோர் தென் 1 பாயிண்ட் டச் பண்ணால் எனக்கு நாட்டை 1 1. இப்போ இதை பாருங்கள், இது தப்பு. ரைட், அதை மாற்றிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகேவா? ரைட், டன். இப்போ இதை என்ன சொல்லிடலாம்? ஒரே ஹரிசாண்டல் டெஸ்ட் போடுறேன், ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணுது, ஸோ 1 to 1 சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ நான் டயக்ராம் எங்கே போடுறேனோ அங்கேயே நம்ம என்ன போடுறோம்? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபங்க்ஷன் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்துடும். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். அங்கே ரேஞ்ச் மட்டும் பார்த்தோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுன்றது காஸ் எக்ஸ், ரேஞ்ச் வந்து -1 to 1, சைன் எக்ஸ்னாலும் -1 to 1. சரிங்களா? 1 to 1 கேட்குறாங்க, 1 to 1 கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு டயக்ராம் போடணும். ஏன்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டில் போட போகிறோம். இப்போ எனக்கு காஸ் எக்ஸ்னால் டயக்ராம் தெரியுமா உங்களுக்கு? அது எங்கே இருக்குன்னா 11th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. 12th புக்கில் ஃபுல்லாக இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி தான் இருக்குது. 11th புக்கில் இருக்குது. சரிங்களா? அதாவது டயக்ராம் இருக்குது. 12th பார்க்கலாம், நீங்கள் 11th பார்க்கலாம். 11th 3rd யூனிட் பார்க்கலாம், 12th இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் 4th யூனிட்டாக பார்க்கலாம். அதில் டயக்ராம் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி சொல்லிட்டு தான் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி போயிருப்பாங்க. சரி, எனக்கு படம் வரையவே தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சால் போதும், நான் அதை வச்சு படம் வரைஞ்சிருவேன். 0, 30, 45, 60. ஏன்னா எத்தனை பேர் 11th 12th பக்கம் பார்ப்பீங்கன்னு தெரியாது.
நான் சொல்ல வேண்டிய என் கடமையை நான் சொல்லிடுறேன். 180, 270, 360 இதோட வேல்யூவாச்சும் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். காஸ் தீட்டா, சைன் தீட்டா, டேன் தீட்டா அதை வச்சு கொசிகன் சீக்கன் காட்டு வந்து நம்ம தாராளமாக எழுதிடலாம். இது டக்குன்னு சொல்லுங்கள். 7:35 ஆயிடுச்சு. 8 o'clock வரைக்கும் வச்சுக்குவோம். காஸ் 0. 1 1 1 ம் √3/2 √3/2 √3/2 சரி. 1/2 1/√2 √2 1/2 தானங்க வரும். 1/2 இங்கே 1/√2 1/√2 ஏங்க என்னைய குழப்பம். 45 சாரி இங்கே நான் 60 டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இங்கே √2 தான். இங்கே 0. 180க்கு என்ன சொன்னேன்? 0 அதாவது -1 -1 0 0 +1. 1 அது தெரிலன்னா டக்குன்னு இப்படி ஒன்று போட்டு விட்ருங்க. டக்குன்னு இது சென்டரில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு காசு -1 0 -1. இப்போ இதை வச்சு நம்ம டயக்ராம் போடணும். சரிங்களா? எப்படி போடணும்? அது நெகட்டிவ் வேல்யூ வரும். பாசிட்டிவ் வேல்யூ வச்சு நம்ம முடிச்சு விடுவோம். 0 30 45 60 90 180 270 360 எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ +1 கீழே வந்து -1 1 கீழே வந்து -1. சரிங்களா? இதெல்லாம் பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இப்போ பாருங்கள், 0னா 0க்கு நேரம் 1, 0னா 1. ஆக்சுவலாக டயக்ராம் இப்படி வந்து இங்கே வந்து இப்படி மேலே ஏறி போகும். சரிங்களா? லெஃப்ட் சைடு நான் போடல, ரைட் சைடில் பாருங்கள். 0 to 1. இப்போ 30னா √3/2. இது 1/2ன்னு வச்சுக்குவோம். அப்போ 30க்கு இங்கே வருது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 45 1/√2 இங்கே வரும். 60னா 1/2 இங்கே வரும். சரிங்களா? 90னா 60 இங்கே வந்துடும். அப்போ டயக்ராம் இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகி போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 180க்கு -1 அப்போ இங்கே வந்துடும். 180க்குனா -1 இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் 0க்கு வருது. 270னா 0. அடுத்து பாருங்கள் 360னா +1. அப்போ இந்த டயக்ராம் மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அதாவது 90க்கு நேரம் நம்மளுக்கு என்ன வரணும்? 0ல் டவுன் ஆகணும். வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி மேப் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இப்போ நான் இதில் வந்து லெஃப்ட் சைடும் அதே மாதிரி தான் போகும். இது மாதிரி டிக்ரீஸ் ஆகியே தான் போகும். இது மாதிரி டிக்ரீஸ் ஆகி போகும். நான் என்ன செக் பண்ணணும்? 1 ஒன்றான்னு செக் பண்ணணும். அப்போ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு போடணும். நான் டயக்ராம் இங்கே தான் போட்டிருக்கேன். இதில் லைன் போடுறேன். சரிங்களா? எனக்கு மோர் தென் 1 பாயிண்டில் டச் பண்ணுது. அப்போ இங்கே 1 சொல்லாமா, நாட் 1 சொல்லணுமா? not 1 not 1 1 sir. சரி. இப்போ இது சார் எனக்கு இந்த வேல்யூயும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, டயக்ராம் என்ன சார் இப்படி போடுறீங்க, நான் டெஃபனிஷன் படி போகிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஃபனிஷனுக்கு வாங்க. இப்போ நான் டெஃபனிஷன் என்ன பண்ணுறேன்? ஒரு 0வும் 2πயும் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு 0 2πன்றது வேறு ஆன்சர். பாருங்கள், 0 பாருங்கள் 1 வருதா, 2πனா 360 ரெண்டு ஆன்சர் சேமாக தான் வருது. நான் 0வும் 2πயும் எடுக்கிறேன். எங்கே எடுக்கிறேன்? ஆறில் இருக்குது. சரிங்களா? f(0) எடுத்தால் என்ன வருது? 1 வருது. f(2π) எடுத்தால் என்ன வருது? 1 வருது. பட் 0வும் 2πயும் நாட் ஈக்குவல் டு, பட் ஆன்சர் f(x1) f(x2) சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஈக்குவல் டு 1 வருது. அப்போ இங்கே நாட் ஈக்குவல் டுன்னு எடுத்து ஈக்குவல் டு வந்தால் இது என்ன சொல்லிடுவேன்? நாட் 1 to 1. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? ஒரு சில இடத்துல டெஃபனிஷன் ஈஸியாக இருக்கும், ஒரு சில இடத்துல டயக்ராம் ஈஸியாக இருக்கும். இது ஓகேவான்னு பாருங்க. ஓகே சார். நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்க, ஆன்சர் மட்டும் எனக்கு கரெக்டாக சொல்லிடுங்க. ரைட். நம்ம சைனெக்ஸுக்கும் இதே மாதிரியே சொல்லிடலாம். சைனெக்ஸுக்கு நான் டயக்ராம் போடாமல் சிம்பிளாக சொல்கிறேன். டயக்ராம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ். சரிங்களா? இது வந்து 1 1 ஆர் நாட். சரிங்களா? இப்போ நான் எனக்கு வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ தெரியும்? 0 30 45 60 90 180 270 360 இந்த கேப்பில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ தெரியலன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, அதனால நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். sin 0 0 ஒரு 1/2 1/√2
√3/2 1, இங்கே என்ன வந்துச்சு 0, இங்கே என்ன வந்துச்சு 0, இங்கே என்ன வந்துச்சு -1. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 0வும் 360 0வும் 2πயும் ஆறில் இருக்குது. அப்போ 0வும் 2πயும் நாட் ஈக்குவல் டு இங்கே 2πன்றது 360. ஆனால் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது f(x1) அப்போ f(0)ன்றது 0, f(2π) அதுவும் 0. அப்போ நான் எடுத்த கான்செப்ட் நாட் ஈக்குவல் டு பட் f(x1) ஈக்குவல் டு f(x2). அப்போ ரெண்டு மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லிடுறாங்க? நாட் அ ஃபங்க்ஷன். இது ஈக்குவலாக வருது. இல்லை சார் நான் பலந்தான் போட்டு சொல்லுவேன் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். எப்படி வரும்னா டயக்ராமு 0ல் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி போகும், இப்படியே போகும். ஏன்னா sin 0 0ல் இப்படியே போகும் டயக்ராமு. இங்கே எப்படின்னா இப்படி போகும். நீங்கள் அப்படின்னாலும் ஹரிசாண்டல் லைன் இப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் போட்டு ஆரோ கலரில் இப்போ இது ஃபங்க்ஷனாக கண்டிப்பாக ஃபங்க்ஷன். ஏன் நம்ம என்ன டயக்ராம் போடுவோம், என்ன லைன் டெஸ்ட் போடுவோம்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் போடுவோம். ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணணும். இங்கே நான் என்ன கேட்டேன்? 1 1 கேட்டிருக்கேன். 1 1 என்ன செக் பண்ணணும்? ஹரிசாண்டல் செக் பண்ணணும். மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி ஏன் கான்செப்டை குழப்பிடாதீங்க. சரிங்களா? ரைட். இப்படி செக் பண்ணால் அது பேர் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறாங்க. இப்படி செக் பண்ணால் 1 1 செக் பண்ணுறாங்க. வெர்டிக்கல் ஹரிசாண்டல். சரி, ஓகே, டன். இப்போ மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராக கான்செப்ட் சொல்கிறோன்னு தோணுது. ஏன்னா இதுதான் பேசிக். நம்மளுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுச்சு. இப்போ பாருங்கள், அதில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க. 0வும் πயும் ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது. அதான் எனக்கு டொமைன். சரிங்களா? கோடொமைன் ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பரில் எதுனாலும் வரலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இன்புட் எதுன்னு பாருங்கள், 0 to π தான். அப்போ இங்கே 0 இருக்குது, 30, 45, 60, 90, 180. சரிங்களா? இப்போ இங்கே வாங்க, ஃபங்க்ஷன் என்னன்னா f(x) = cos x. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைனோட வேல்யூ எப்படி இருக்கும்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எது 180 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போதும், 90க்கும் 180க்கும். சரிங்களா? அது மாதிரி cos x பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். சரி, இப்போ இதுக்கு படம் எப்படி வரும்? cos x. இப்போ எனக்கு இந்த கேப்பில் வேல்யூ தெரிஞ்சால் தான் நான் படம் வரைய முடியும். சரிங்களா? இல்லைன்னா படம் வரைய முடியாது. இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, 0 விட்டுருங்க, 180 விட்டுருங்க. இப்போ எனக்கு cos 30 எவ்வளோங்க? √3/2 சார். சரி, cos 30, இங்கே cos 60. நான் டெஃபனிஷன் வச்சு சிம்பிளாக சொல்லிடலாம், இருந்தாலும் நான் இப்படி சொல்கிறேன். படம் போடுறதுக்கு முன்னாடி இப்படி கூட எடுத்துக்குவோம், இருங்க. சரி, cos 60 எவ்வளோ சொன்னீங்க? 1/2. சரி, இப்போ பாருங்கள், 30யும் 60 எனக்கு நாட் ஈக்குவல் டு. சரிங்களா? எனக்கு f(x1)ம் f(x2) ஈக்குவலாக இருக்குமா? நாட் ஈக்குவல் தானே வரும். ஏன்னா √3/2 f(cos 30) f(cos 60). எனக்கு ஆன்சர் என்னது? √3/2 1/2. இது ரெண்டும் எனக்கு நாட் ஈக்குவல் டு தான். அப்போ நான் 30 60 எனக்கு நாட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷனாக வரும்போது எனக்கு நாட் ஈக்குவல் டு தான் வருது. அப்போ நான் என்ன சொல்லிடலாம்? 1 to 1 சொல்லிடலாமா? கரெக்டாக அது? எஸ்ஸா நோவா? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? நான் அமைதி ஆகிட்டீங்களா? முடிச்சுருவோமா கிளாஸை? இன்னும் பதில் சொல்ல மாட்டீங்களே. ஹலோ ஹலோ, மை டெஸ்டிங். ஹலோ சார் இல்லைங்க சார், நம்ம எடுக்கும் போது f(x1) = x2ன்னு சொல்லும் போது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் போது தான் 1 to 1ன்னு சொன்னோம் சார். சரி, ஆனா இந்த இடத்துல ரெண்டுமே நாட் ஈக்குவலா இருக்கும்போது 1 to 1ன்னு சொல்லுவோமா? ஆமாம், அதானங்க கண்டிஷனு. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் 1 to 1, ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருந்தாலும் 1 to 1 தானே. மிக்சடாக வந்தால் தானே நாட் 1 1. கரெக்டாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லையா? மிக்சடு தான் சார் சொன்னீங்க. இது இப்பதான் அந்த கான்செப்ட் பார்க்குறேன். ஐயோ, ரெண்டுமே போச்சு போங்க. இல்ல சார், நான் நீங்க சரியா equal ஆ கவனிக்கல. வரும்போது இருங்க இருங்க, இப்பெல்லாம் நீங்க குழப்பீங்கன்னு தெரிஞ்சே நான் அதை கொண்டு வரேன். கொசுக்கு மிக்சிங்கா வந்தா நாட் 1 to 1 இப்படி வந்தா ஃபர்ஸ்டே சொன்னேங்க சார். சொல்லிட்டேன், சத்தியமா சொல்லிட்டேன். எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்றேன். இங்க பாருங்க, நாட் அ ஃபங்க்ஷன்,
நான் இதை திரும்ப திரும்ப வர சொன்னேனே, ஆர் போட்டலாம்னு சொன்னேனே. இப்போ ஒரே ஒரு ஆள் கரெக்டாக கவனிச்சிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. இந்த இருக்கு பாருங்க, இங்க நாட் ஈக்குவல் டு வந்து இங்கேயும் நாட் ஈக்குவல் டு வந்தா 1 to 1, இங்க ஈக்குவல் டு வந்து ஈக்குவல் டு வந்தாலும் அது 1 to 1. நாட் ஓகே ஈக்குவல் சார். டு வந்து ஈக்குவல் டு வந்தா நாட் 1 1. நான் தனியாக தானே போட்டிருக்கேன், அல்லதுலாம் போட்டு எழுதியிருக்கேனா இல்லையா, இதை சொல்ல வர செஞ்சேன்ல. ஒரு ஆள் கவனிச்சிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. சரிங்களா, ரெண்டுமே நாட் ஈக்குவல்டாலும் 1 to 1, ரெண்டுமே ஈக்குவல்னாலும் 1 to 1. இதை திரும்ப திரும்ப வர சொன்னேன். ரெண்டும் மிக்சடா வந்தாது நாட் 1 1. ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் டயக்ராம்குள்ளே வரேன். இல்லை சார் இது எனக்கு குழப்புது சார் வேணாம் அப்படின்னா எனக்கு வேல்யூ தெரிஞ்சாகணும். காஸ் 30 எவ்வளோ சொன்னீங்க, √3/2. சரி, இங்கே 0, இது 1, இது √3/2ன்னு வச்சுக்குவோம், இதை 1/2ன்னு வச்சுக்குவோம். காஸ் 60 அவ்வளோ உங்களுக்கு டயக்ராம் மேலேருந்தே வரும். காஸ் 0 ஆக்சுவலாக 1, 1 இப்படி வரும், √3/2 2. காஸ் 60 எவ்வளோங்க, காஸ் 90. காஸ் 90 எவ்வளவு, 0வா? ஜீரோ. காஸ் 90 இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகி இந்த மாதிரி வந்து மறுபடியும் எங்கே போகும், இந்த கேப்பில் ஒரு 3 வேல்யூ இருக்குது, இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். சரிங்களா, மேலே இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது, ஒன்லி டிக்ரீஸ். 1ல் ஸ்டார்ட் பண்ணுறது கீழே -1 வரைக்கும் போகும், ஒன்லி டிக்ரீஸ். இதில் தூக்கி ஹரிசாண்டல் டெஸ்ட்டை போடுங்க. ஹரிசாண்டல் டெஸ்ட் போட்டால் என்ன வரும், 1 to 1 சார். கண்டிப்பாக வந்துடும். இதை பாருங்க, இன்புட்டை பாருங்க, 0 to infinity தான், அதுக்கு மேலே போகலை. சரிங்களா, இதே இது 360 சொன்னால் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி போகும். இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நான் ஹரிசாண்டல் லிஸ்ட் போடும்போது மோர் தென் 1 பாயிண்ட் போயிடும். அதனால இந்த இன்புட்டை வச்சுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷனை ஃபுல்லாக செக் பண்ணுறோம். ஃபங்க்ஷனையும் செக் பண்ணுறோம், 1 1 and 2 1 செக் பண்ணுறோம். நான் ரெண்டுமாவே சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏதாச்சும் ஒன்றை ஃபாலோ பண்ணிடுங்க. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ மேட்ரிக்ஸ்குள்ளே வருவோம். எஃப் ஃப்ரம் mn of r அப்படின்னா என்னங்க, மேட்ரிக்ஸு இது வந்து ஆர்டரு, இது வந்து என்ன ரியல் நம்பர். மேட்ரிக்ஸுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்குன்னா கோடமைன் வந்து ஆர். எனக்கு ஃபங்க்ஷன் என்னன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ. இது 1 1 இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஒரு 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறேன். அதாவது ஏயும் பியும் 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்க போகிறேன். எங்கே எடுத்துக்க போகிறேன், mn of rல. அது 2x2 இருந்தாலும் சரி, 3x3 இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று எடுக்கிறேன். 2x2 எடுக்கிறேன். ஆனால் 2 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா நான் எனக்கு என்ன சேட்ஸே பண்ணியிருக்கணும், 1 1 இருந்தால் டிட்டர்மினன்ட் ஏ, டிட்டர்மினன்ட் பியும் ஈக்குவலாக இருந்திருக்கும். இங்கே நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் அது 1 1. சரிங்களா, இங்கே நாட் ஈக்குவல்ட்டாக எடுத்து எனக்கு இங்கே ஈக்குவல் டு வந்தால் நாட் 1 1. சரிங்களா, முதல் அதை புரிஞ்சுக்கிங்க. எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, நான் நாட் ஈக்குவல் டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே நாட் ஈக்குவல் டு வந்தால் 1 to 1, ஈக்குவல் டு வந்தால் நாட் 1 1. சரி, இப்போ கண்டிஷன் வாங்க. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், 1 0 0 0, சும்மா சிம்பிளாக எடுக்கிறேன். பீன்ற மேட்ரிக்ஸ் 0 0 0 1. சரிங்களா, இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா டிட்டர்மினன்ட் ஏ செக் பண்ண போகிறேன். இதுக்கு டிட்டர்மினன்ட் ஏ என்ன வரும், இங்கே டிட்டர்மினன்ட் பி என்ன வரும், 1 1 ஏங்க 1 × 0 0 0 0ல வரும், இதுவும் அது 0. 0 தான் சார். அப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே நாட் ஈக்குவல்னு எடுக்கிறேன், 2 டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் இந்த கண்டிஷனை போட்டு செக் பண்ணேன், ஃபங்க்ஷனை டிட்டர்மினன்ட் செக் பண்ண சொல்லியிருக்கேன், எனக்கு ஈக்குவல்ட்டுன்னு வந்துருச்சு. அப்போ இங்கே நாட் ஈக்குவல் டு வந்து இங்கே ஈக்குவல் டு வந்தால் இது என்ன சொல்லிடலாம், நாட் 1. அப்போ டெஃபனிஷன் புரியணும்னா இந்த மாதிரி எழுதிடுங்க. சரிங்களா, அவன் கொடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னா டிட்டர்மினன்ட் எடுத்து எனக்கு நாட் ஈக்குவல்ட்டே வந்தால் 1 to 1, ஈக்குவல் டு வந்தால் நாட் 1 1. சரி, இப்போ இது ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து அதோட முடிச்சிடுவோம். ரொம்ப போர் அடிக்குது போல, ஒரு 2 பேர் மட்டும்தான் பேசுகிறீங்க, மிச்சம்லாம் பேச மாட்டீங்க. ஆல்ரெடி ஒரு 1.5 மணி நேரம் வர ஆக போகுது. mn of r 6:35க்கு ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 8:05 வரைக்கும் நடத்தணும்னு நினச்சேன். சரி பார்ப்போம். mn of r ஈக்குவல் டு r
சரிங்களா? ஃபங்க்ஷன் என்னன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் ஏ. ட்ரேஸ் ஏனா யாவும் இருக்கா? ட்ரேஸ் ஏ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் அ 1 ஃபங்க்ஷன் ஆர் நாட்? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? சரி. இந்த டைரக்ட் எலிமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணி ஆட் பண்ணா ட்ரேஸ். சூப்பர் சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் சம் மாதிரியே ஏயும் பியும் நான் எடுக்கிறேன். சரிங்களா? எனக்கு ட்ரேஸ் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் பி ஈக்குவலாக வந்தால் நாட் ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல்ட்டாக வந்தால் நாட் 1 இதே இது எடுத்து எனக்கு நாட் ஈக்குவல்ட்டே வருது. ட்ரேஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பி வந்துச்சுன்னா அது 1-1. இதுக்கு மேலே டெஃபினிஷன் எனக்கு சத்தியமாக என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது. சரிங்களா? இப்போ நான் ஒரு 2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். லாஸ்ட்டாக எடுத்த அதே மேட்ரிக்ஸை எடுக்கிறேன். ஏபி 0-1 0-0-0-1. சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு தான். இப்போ இந்த கண்டிஷன் சேட்சை பண்ணுற மாதிரி எடுத்துட்டேன். இதுக்கு ட்ரேஸ் ஏ வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க, டயகனல் மட்டும் ஆட் பண்ணணும். இங்கே ட்ரேஸ் பி, இங்கேயும் 1. அப்போ நான் 2 டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட் எடுக்கிறேன். எனக்கு இந்த 2 ஆன்சரும் சேமாக வந்துருச்சு. அப்போ எனக்கு இந்த கண்டிஷனை தான் சேட்சை பண்ணுது. அவன் கொடுத்த கண்டிஷன் ட்ரேஸ். இதுக்கெல்லாம் டயக்ராம் போட முடியாதுங்க, நம்ம மேட்ரிக்ஸ் தாங்க எடுக்கணும். எந்த வேணாலும் எடுக்கலாம், ஆன்சர் சேமா. இது ஈஸியாக இருக்குன்றக்காண்டி ஒரு 3 என்ட்ரியை நான் 0 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நாட் 1-1 சொல்லிடலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பார்த்தது இன்னைக்கு பார்த்தது 2 விஷயம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஃபங்க்ஷன் செக் பண்ணியிருக்கோம், 1-1 செக் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன்னா என்ன டெஸ்ட்டு செக் பண்ணணும்? வெர்டிக்கல் லைன். அதை மறந்துடாங்க. 1-1னா ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாதீங்க. சரிங்களா? இப்போ ஆன் டூவுமே எதை வச்சு செக் பண்ண போகிறோம்னா ஹரிசாண்டல் டெஸ்ட் தான் செக் பண்ண போகிறோம். எப்போ ஆன் டூவுமே நாட் வெர்டிக்கல். வெர்டிக்கல் ஒன்லி ஃபங்க்ஷன் மட்டும்தான் வெர்டிக்கல். முதல்ல அது ஃபங்க்ஷனாக இருந்தால் அது 1-1 ஆன் டூன்றது வரும். சரி, 1-1 ஆன் டூ ரெண்டுமே சேட்சை பண்ணிச்சுன்னா அது பைஜெக்டிவ். அதில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நாளை கண்டிப்பாக பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ ஆன் டூமே ஹரிசாண்டல் டெஸ்ட் தான் செக் பண்ண போகிறோம். ஆன் டூனா என்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 1-1 ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், 1-1 பார்த்தாச்சு. ஆன் டூ ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ. இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை பேசிக் கொஞ்சம் ஓவர் பார்க்குற மாதிரி இருக்கா? ரொம்ப போர் அடிக்குதா? ஏன்னா ரியல் அனாலிசிஸை பற்றி கொஞ்சம் அனாலிசிஸ் எப்பயுமே அப்படித்தான் போகும். நான் எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன். கிளாஸ் எப்படி இருக்கு? ஓகே தானா? ஓகே தாங்க சார். ஏன்னா இதைத்தான்